ஏய், நீ உண்மையான மெசியாவா இருந்தா அந்த சிலுவை விட்டு கீழே இறங்கி வா. தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்துல தொங்கின பொழுது பேசின வார்த்தை. நம்ம நினைக்கிறோம் அவர் என்ன அந்த சிலுவையில் தொங்கிட்டு பேசினது தானே. ஆனா நீங்க நன்றாய் கவனித்தீங்கன்னா அந்த முழு உடலும் அதனுடைய எடையும் எதன் மீது அது மையம் கொண்டிருக்கிறது, எந்த இடத்துல ஃபோர்ஸா இருக்குது, அந்த ஆணிகள் 3 ஆணிகள்ல அது இழுத்து தொங்கி கொண்டிருக்கிறது. குறைந்தது ஒரு 60 கிலோ நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அந்த 60 கிலோ அந்த எடைய அந்த 2 கைகளும் கால்களுக்குமா மேல முழு பிரயோகிக்க வேண்டி இருக்கிறது. நீங்க இந்த எக்ஸசைஸ் செய்வாங்க இந்த பார்ல மேல ஏறி, அதை நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சை நல்லா அடைச்சிட்டு தான் மேல ஏறுவாங்க, இழுத்து பிடிச்சிட்டு. அப்படி இருக்கும்போது பேச முடியாது. ஒருவேளை அப்படி பேசணும்னா அந்த பேசும்போது அந்த வெளிப்படுகிற அந்த மூச்சு, அந்த பாரம் முழுசும் அந்த காயங்களில் இன்னும் வேதனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு புறம் அவர் வேதனையை சகித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு புறம் தன்னிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் வழியாகவே வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. பிதாவை நோக்கி சொல்லுகிறார், இவர்கள் செய்வது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, ஆகவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற இருதயம் படைத்தவர். நீங்க பாருங்க, அவர் தன்னை வேதனைப்படுத்தினதுக்கு சூழ்நிலைக்கு மத்தியில, தன்னை காயப்படுத்தினவர்களுக்கு மத்தியில, தன்னுடைய வாழ்க்கையை குற்றுயிரும் கொலையுயிருமாய் போக்க நினைப்பவர்களுக்கு மத்தியில இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய மனநிலையை பாருங்க எப்படி இருக்கிறது. ஒரு சம்பவம் இப்படி உண்மையாய் நடந்தது. ஒரு முறை ஒரு தேசத்துல எதிரி நாட்டு படை புகுந்துருச்சு உள்ளுக்குள்ள. அவங்க அந்த நாட்டை கைப்பற்றி விட்டாங்க. அந்த போர் சேவர்கள் முன்னேறி வரும் பொழுது ஒரு பட்டணத்துக்குள் நுழைந்தாங்க. அங்க இருக்கிற அநேகரை கொன்றளித்தாங்க. ஒரு குடும்பம் இதற்கு தப்பி ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டு இருந்தது. அங்கு வந்த பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு சகோதரன், அந்த சகோதரனுக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்க. இவங்க 3 பேரும் மறைந்து ஒரு இடத்துல இருக்கும் போது ஒரு போர் சேவகன் இந்த குடும்பத்தை கண்டுபிடித்து விட்டான். அப்போ அவன் நெருங்கி வந்தான். நெருங்கி வந்து அவனுடைய கையிலுக்கு துப்பாக்கி சுட்டதுல அந்த சகோதரன் மரித்து போனார் அதே இடத்துல. இந்த 2 சகோதரிகளுக்கு மிகுந்த வேதனையா இருந்தது. என்ன இப்படி நடந்து விட்டது, பெற்றோர் இல்லாத குடும்பம் ஆயிட்டு, என்னுடைய சகோதரன் எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு உறுதுணையா இருப்பார் என்று நினைத்தோம், இப்படி இறந்து விட்டாரே. அந்த சில நாட்கள் முடிந்தது. இந்த சகோதரியில் ஒருவர் மருத்துவமனையில் நர்ஸாக செவிலியராக வேலை பார்க்கிறவர். ஒரு நாள் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட நபரை கொண்டு வந்தாங்க. அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் காணப்பட்டார். அவருக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக இவர்கள் ஆயத்தமானாங்க. பக்கத்துல போய் கவனித்து பார்த்தால் இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. தன் சகோதரனை கொன்ற அந்த சிப்பாய் இவங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இவங்க உள்ளத்துல இப்படி எண்ணம் வருகிறது, என்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையை முடித்து போட்டவன் ஆயிற்றேன்,
எங்க குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை அழித்து போட்ட மனிதன் ஆயிற்று, இவனுக்கு போய் எப்படி உதவி செய்வதென்று. ஆனால் இன்னொரு புறம் கிறிஸ்துவை அறிந்த அந்த பெண்ணுடைய உள்ளத்தின் கிறிஸ்துவின் சத்தம், நான் மன்னித்தேன் அல்லவா, நீயும் மன்னி. நான் மன்னித்தேன் அல்லவா, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொல்லி தந்தையினிடத்தில் வேண்டினேன் அல்லவா, நீர் இவனை மன்னியும் என்று சொல்லி இன்னொரு குரல் தன்னுடைய உள்ளத்திலிருந்து, என் வாழ்க்கைய எங்க குடும்பத்தை அழித்த மனுஷன், இவனுக்கு உதவி செய்யாம இருந்தா கூட போதும், இப்ப அவனுக்கு தேவையான உதவி செய்யாம இருந்தாலே அவன் மரித்து போயிடுவான் என்று சொல்லி ஒரு குரல். ரெண்டுக்கும் மத்தியில இப்போ ட்ரீட்மெண்டே கொடுக்காம விட்டா கூட செத்து போயிடுவான், தப்பு இல்லை, பாவம் இல்லை. ஆனா அப்படி செய்யாம விட்டுறதா, இல்லது நான் மன்னித்தல்ல நீயும் மன்னிப்பையா என்கிற குரலுக்கு கீழ்படுகிறதா? சில நிமிஷம் போராட்டத்துக்கு பிற்பாடு அவங்க அந்த மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சில நாட்கள் ஆயிட்டது. அந்த மனுஷன் உயிருக்கு தப்பி பிழைச்சான். அவன் சில நாள் கழித்து அந்த நர்ஸ் அவங்க வந்தப்போ அவன் கவனித்து பார்த்தோம், அந்த போர் சேவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவன் கேட்டான், என்னை யாருன்னு தெரியுதா? தெரியுது. நல்லா பாரு, என்ன யாருன்னு தெரியுதா? தெரியுது. என்னுடைய குடும்பத்தில நடந்த இப்படி ஒரு கோர சம்பவத்துக்கு காரணமான மனுஷன் நீதான் என்று தெரியுது. அப்படி தெரிந்தும் எனக்கு எப்படி உன்னால உதவி செய்ய முடிஞ்சது? அந்த மகள் சொன்னாங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்று சொல்லி. அவன் அழுதான், எனக்கும் இந்த இயேசு வேண்டும் என சொல்லி. ஒரு புறம் சிலுவையிலே தான் மன்னிக்கிறவர் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரியாய் நடந்து காண்பித்தார். இன்னொரு புறம் நாமும் மற்றவர்களுடைய காரியத்தில் மன்னிக்க வேண்டும் என விரும்பக்கூடியவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா எண்ணிக்கை 13வது அதிகாரம் 23வது இறைவசனம் இப்படி சொல்கிறது. நீங்க பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல திருப்பிக் கொள்ளுங்க. எண்ணிக்கை 13வது அதிகாரம் இறைவசனம் 23. பின்னர் அவர்கள் எசுகோல் பள்ளத்தாக்கிற்கு வந்தனர். அங்கிருந்து ஒரே குலையாயிருந்த திராட்சை பழங்களின், இங்க பாருங்க, கடவுள் வாக்கு பண்ணின கானான் நாட்டில இப்படி ஒரு காட்சியை காண்கிறாங்க. அங்கிருந்து ஒரே குலையாயிருந்த திராட்சை பழங்கள், ஒரு குலையாயிருந்த திராட்சை. இந்த திராட்சை கொலைய பார்த்திருக்கீங்கல்ல, நம்ம ஊர்ல பார்த்தா சின்ன திராட்சையா இருக்கும், சின்ன கொலையா இருக்கும். ஆனா அவங்க ஊர் திராட்சை கொலை எப்படியாமா, நம்ம ஆள் உயரத்துக்கு பெரிய திராட்சை கொலையாம். அதை என்ன பண்ணினாங்க, பழங்களின் கிளையொன்றை அறுத்தனர். அந்த கிளையொன்றை அறுத்தனர். அதை ஒரு தடியில் கட்டி, அவங்க பாருங்க, நம்ம கையில தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர முடியாது, அது அவ்வளவு பெரிய ஆள் உயரத்துக்கு இருக்கும். அதனால என்ன பண்ணாங்க, 2 பேரு, இப்ப இந்த ஒரு தூண் ஒரு நபர்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு தூண் ஒரு நபர், இப்படி இடையில ஒரு தடியை கட்டி இப்படி தோல் மேல இப்படி வச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒருத்தர் பிடிச்சிட்டாரு, பின்னாடி ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டாரு அந்த தடிய. அந்த தடியில அந்த திராட்சை கொலையை தொங்க வைத்து அவங்க அதை தூக்கி கொண்டு வந்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். இது எதை குறிக்கிறது? நீங்கள் இதை ஆன்மீகமாய் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுக்கு இப்படி மன்னிப்பு என்பது அல்லது இப்படி நமக்கு இருப்பது போல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருப்பது போல அனுபவம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது வருவார் மெசியா என்று சொல்லி. ஆனா முன்னாடி சுமந்துட்டு போறாரு, முன்னாடியே பார்த்துட்டு போனாரு, பின்னாடி சுமந்துட்டு வர்றாரு பாருங்க. அவர் இந்த திராட்சை கொலையை பார்த்து கொண்டே போறாரு. இந்த திராட்சை கொலை எதை குறிக்கிறது? இந்த திராட்சை ரசத்தை குறிக்கிறது. இந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை குறிக்கிறது. அந்த ரத்தம் நம்மை மன்னிக்கிற, நம்மை தூய்மைப்படுத்துகிற ரத்தமாய் அது இருக்கிறது. பின்னாடி சுமந்துட்டு வருகிற நபர் நீங்களும் நானும் தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நம்ம தான். நமக்கு முன்னாடி திராட்சை குழியாகிய இயேசு இருக்கிறார். சிலுவையில் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். திராட்சை ரசத்தை போல தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக மன்னிப்பை கொடுப்பதற்காக ஒரு சிந்தி இருக்கிறார் ரத்தத்தை.
அவர் அன்று நமக்கு முன்மாதிரியாய் அவருக்கு விரோதமா இருந்த மனுஷங்களை மன்னிங்கன்னு வேண்டிக் கொண்டாரு. அவங்கள மன்னித்தாரு. இன்னைக்கு நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாமும் பிறருடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகளை மன்னிக்க வேண்டும் என விரும்புகிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு புறம் நமக்கு மன்னிப்பை கடவுள் கொடுக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் நம்மை தூய்மைப்படுத்தி மன்னிப்பை கொடுக்கிறார். இன்னொரு புறம் நாம் மன்னிக்க வேண்டும் என விரும்புகிறார். ஒரே ஒரு உவமையை பார்த்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 23 இறைவசனம் என்ன சொல்கிறது? அங்கு ஒரு உவமை இயேசு சொல்றார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசன் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். இங்க பாருங்க, ஒரு ராஜா தனக்கு கடன்பட்ட ஒரு மனுஷத்துல கேட்கிறாரு. ஒரு 10,000 மதிப்புள்ள அந்த தொகைக்கு கடன் பட்டிருந்தாரு. அவரை பிடிச்சு கேட்கிறாரு, என்னோட தொகையை கொடுன்னு. அவர் சொன்னாரு, எனக்கு திராணி இல்லை, எனக்கு முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொடுத்துறேன். அப்போ அவர் சொல்றாரு, அவரை மன்னித்து அந்த கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுறாரு. இப்போ இவர் சந்தோஷத்தோட வெளியே வர்றாரு. ஆனா இவரிடத்துல கடன்பட்ட நபர்களுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு கடனை திருப்பி கொடு என்று சொல்லி கேட்ட பொழுது அவங்கனால கொடுக்க முடியாத பொழுது அவர்களை என்ன பண்ணினார்? சிறைச்சாலையில தள்ளி அவளுக்கு தண்டனை கொடுத்தார். இதை கேள்விப்பட்ட அரசன் இந்த நபரை மறுபடியும் கூப்பிட்டு அனுப்பி இவருக்கு, நான் உன்னை மன்னிச்சேன், நீ மற்றவங்களை மன்னிக்கலையே, அதனால நான் உனக்கு கொடுத்ததை மறுபடியும் எனக்கு கொடு என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நமக்கு அநேக விஷயத்தில் கடவுள் மன்னிக்கிறவராய் இருந்திருக்கிறார், மன்னிக்கிறார். இன்று நாம் மற்றவங்க செய்யற காரியத்தை, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, என் குடும்பத்துல என்னுடைய நாத்தனார் இப்படி பேசிட்டாங்க, எங்க மாமியார் இப்படி பேசிட்டாங்க, என் மருமகள் இப்படி பேசிட்டாங்க, என்னுடைய சொந்தத்தில் இப்படி பேசிட்டாங்க, நான் சர்ச்சுக்கு போனேன், இப்படி என்னுடைய நபர் இப்படி பேசிட்டார், என் பக்கத்துல இருந்தவர் இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அதற்கு பதில், நான் இனி கிறிஸ்துவுக்குள் அவரை மன்னிக்கிறேன் என்று சொல்லி பார்ப்போமே. என்னை இயேசு கிறிஸ்து மன்னித்தார் அல்லவா, நான் செஞ்ச தப்பிதங்களை மன்னித்தார் அல்லவா, இன்னைக்கு நானும் மற்றவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி இன்று இந்த முடிவை நீங்க எடுங்க. கிறிஸ்துவின் அந்த சமாதானம் உங்க உள்ளத்தை நிரப்புவதை கவனிக்க முடியும்.